ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே கோவிந்தராஜன். இன்றைக்கான இந்த நாளை இனிய நாளாக அமைய உங்களுக்கு ஒரு அழகான குட்டி பொன்மொழியோடு ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு நீங்களே ஃப்ரெண்டு, இனி ஹாப்பினஸுக்கு இல்லை எண்டு அப்படின்னு சொல்லி நான் கடந்து வந்த பாதையில் கற்றுக்கிட்ட அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவன் தான் நான். ஆனால் இப்போது மனுஷனாக பிறந்தா யாரையாவது ஒருத்தவங்கள நம்பணும். அந்த யார் நம்மளாக தான் இருக்கணும். எனக்கு பெருசாக கடவுள் மேலெலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஆனால் கடவுள் இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அளவுக்கு அதிகமான நம்பிக்கை ஒருத்தவங்க மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா அளவு அதிகமானால் அதோட மதிப்பு குறைஞ்சிடும். அதனால தான் நம்பிக்கையை பகிர்ந்துக்கணும். அந்த பகிரப்படும் நம்பிக்கை தான் கடவுள். கடவுள் இல்லை தான், ஆனால் கடவுள் இருக்காதுன்னு அவர் மேலேயும் ஒரு நம்பிக்கை வைக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். இதுதான் என்னோட சின்ன வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட அனுபவம். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இது நம்ம எஃப்எம் 27.3. நான் உங்கள் ஆர்ஜே கோவிந்தராஜன். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம நினச்சது நிறைவேறணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம நல்லது நினைக்கணும். இப்போ நான் சொல்லப்போகிற விஷயம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. விமர்சனங்கள், நிராகரிப்புகள், தியாகம் செய்தல், தோல்விகள். வெற்றி பெற நினைக்கும் ஒருவனை இந்த சமூகம் தன் கடன் சொற்களால் அவனை காயப்படுத்தும். அவனின் புதிய முயற்சிகளுக்கு ஒப்புதலையோ அங்கீகாரமோ பாராட்டுக்களையோ அளிக்காது. விமர்சனங்கள் தான் ஒருவனின் வெற்றியை தீர்மானிக்கும். நிராகரிப்புகளை கண்டு என்றைக்குமே நம்ம பயப்படக்கூடாது. ஆரம்பத்தில் நம்முடைய வித்தியாசமான முயற்சிகளை பார்த்து நிறைய பேர் கிண்டல் எடுப்பாங்க. காலப்போக்கில் நம்மளுடைய வெற்றியை அவங்க கண்ட உடனே நம்மளுடைய வித்தியாசமான முயற்சிகளை அவங்க கையாளுவாங்க. நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினச்சிட்டாலே சில காரியங்களை தியாகம் செஞ்சே ஆகணும். என்னோடய வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனால் கடைசியில் எனக்கு கிடைச்ச பரிசு தோல்வி. அதுக்காக நான் வருத்தப்படலை. காரணம், என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்னு ஒரு நம்பிக்கை. ஒரு மனுஷனுக்கு அவனோட கண்கள் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அவனோட குணங்கள். நான் இப்போ சொல்லப்போகிற அந்த 10 குணங்கள் ஒரு மனுஷங்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க தான் கூட்டத்தில் ஒருத்தவங்க. 1. அடுத்தவரை நேசிக்கும் குணம். 2. அடுத்தவரை மரியாதையாக நடத்தும் குணம். 3. அடுத்தவரை அக்கறையுடன் பாதுகாத்திடும் குணம். 4. தனக்குள் பொறுமையை கடைபிடிக்கும் குணம். 5. தன்னை கட்டுப்படுத்தும் குணம். 6. அடுத்தவருக்கு பசியாற்றும் குணம். 7. தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொள்ளும் குணம். 8. விலங்குகளிடம் மென்மையாக நடந்து கொள்ளும் குணம். 9. பாரபட்சம் பார்க்காமல் நடந்து கொள்ளும் குணம். 10. அடுத்தவரை தொந்தரவு செய்யாமல் இருக்கும் குணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன்.